யக்ஷ்யந்தி ச நரவ்யாக்ரா நிர்ஜித்ய பிருத்திவீமிமாம் ராஜசூயாஸ்வமேதாத்யோஹோ க்ரதுபிர்பூரி தக்ஷிணைஹி. நீங்கள்லாம் அஸ்வமேதம் பண்ணுவேள், ராஜசூயம் பண்ணுவேள்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார் வியாசாச்சாரியாள். வியாசாச்சாரியாள் வந்து காலச்சக்கரம் மாதிரி. அந்த காலத்தில் இந்த மகாபாரதா சீரியல் வரும்போது மே கால் ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்கரம் ஓடும் பாருங்க, அது அப்பப்போ வந்துட்டு போகும். வியாசாச்சாரியாலும் அப்பப்போ ஏதாவது 2 வார்த்தை சொல்லிட்டு போவார். அவர் சொல்கிறது எல்லாமே இடமெல்லாம் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ராமாயணத்தில் எதிர்ச்சையான்னு ஒரு சப்தம். எதிர்ச்சையான சம்ஸ்கிருதத்தில் இச்சைப்படாமல்னு அர்த்தம். இச்சைன்னா ஆசை. நம்ம ஆசைப்படாமல் யாராவது திடீர்னு வந்துவிட்டான்னா எதிர்ச்சையா. அதுதான் தமிழில் என்ன சொல்கிறோம், எதேச்சியா அப்படிங்கிறோம். எதிர்ச்சையா 3 இடங்களில் எதிர்ச்சையாங்கிறார் யார், வால்மீகி. கூனி மந்தரா வந்து கைகையை பார்க்கணும்னு படியேறி போகிறாள் இல்லையா, அப்போ சொல்கிறார் வால்மீகி ஆருரோக எதிர்ச்சையா. அவள் போனாதான் இனிமேல் ராமர் காட்டுக்கே போக முடியும். ஷூர்பனக்கா வரா பாருங்கோ, திருஷ்டத்வேன எதிர்ச்சையா. ராமரை எதேச்சியாக பார்த்தாலாம், அதனால தான் அவர் லங்கைக்கு போக வேண்டியதாச்சு. இதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, சில இடங்கள்ல டேர்னிங் பாயிண்ட்டுன்னு உண்டு காவியங்களில். இந்த இடத்துல வியாசாச்சாரியால் சொல்லிட்டு போயிருக்கார், நீங்கள் ராஜசூயம் பண்ணுவேள், அஸ்வமேதம் பண்ணுவேள்னு ஆசிஹி சொல்லிட்டு போயிருக்கார். இப்பேற்பட்ட ஏகசக்கரா நகரத்துக்கு போகிறா. ஏகசக்கரா நகரத்துக்குள்ளே போகும்போது ஊர் மக்கள்லாம் அங்கே பேசிக்கிறாளாம். ஐயோ, இவ 5 பேரையும் தாயான இவளை பார்த்தா குந்தியும் அந்த 5 பாண்டவாளும் நடந்து வராப்பிலேயே இருக்கு. பாவம், அந்த 5 ஒரு தாயும் அந்த வாரணாவிரதத்தில் எரிஞ்சு பஸ்மமாயிட்டாளே அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிறா. இவாளே பார்த்துக்கிறா, ஐயோ நம்மளை வச்சுட்டே இவா வந்து நம்ம போயிட்டான்னு சொல்கிறாளே, தர்ப்பணங்கள்லாம் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சி பார்த்துக்கிறா. மேலே அந்த ஊரில் வசித்து வந்த இந்த ஐவரில் பீமன் போய் உஞ்சவிருத்தி எடுப்பான். இவாள்லாம் தன்னை பிரம்மச்சாரின்னு தானே காமிச்சுண்டா. பிரம்மச்சாரிக்கு பொதுவாக அன்னம் சேர்க்கணும், சந்நியாசிக்கும் அன்னம் சேர்க்கணும், கிரகஸ்தனுக்கு தான் அரிசியாக சேர்க்கணும். ஆனால் இவரை பார்த்தா சமாவர்த்தனம் ஆயிடுது. சமாவர்த்தனம்னு நேற்றே ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த எஜுகேஷன் கிராஜுவேஷன் ஆகும்போது கச்சம் வந்து பஞ்சகச்சம் ஆகிடும், 3 ஆறாயிடும். மோரோவர் ஹிடிம்பியோட அந்த ஹிடிம்பாவோட இருந்ததுனால இவன் எப்போவோ பிரம்மச்சரியத்தை தொலைச்சுட்டான். அதனால் இவனுக்கு போடும்போது அரிசியாக தான் பார்த்து போடுவாளாம், அம்மா தளிகை பண்ணி போடுவளேன்ட்டு. ஆனால் வரும்போது குந்தி என்ன பண்ணிவிடலாம், பாதியை பீமனுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சம் பாதியை 4 பேருக்கும் அந்த குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பலாம். இதுக்கு பஞ்சீகரண பிரக்ரியான்னு பேர். பஞ்சீகரணம்னு கேள்விப்பட்டிருக்கா, வேதாந்தத்தில் வரும். நீங்கள்லாம் வேதாந்த காலக்ஷேபம் பண்ணக்கூடியவா, உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்லை. பஞ்சபூதங்கள் உண்டு தைத்திரியத்தில். ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராபா, அத்யப் பிருத்திவி. பிருத்திவியா மோஷதையாக விட்டுருங்கோ. இப்போ பஞ்சபூதங்களில் ஆகாசம், வாயு, அக்னி, தண்ணீர், அப்பு, அப்புறம் இருக்கக்கூடிய பிருத்திவி மண் ஆயிடுத்தா 5 பூதங்கள். இந்த 5 பூதங்களுக்கும் தன்மை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம சரீரத்தை சொல்லும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன், எல்லாரும் சொல்லுவா பாஞ்ச பௌத்திக சரீரம்பா, 5 பூதங்களும் உள்ளடங்கிய சரீரம்பா. அது எப்படி சுவாமி தெரியுது? நம்ம என்ன சொல்கிறோம், சார் அவரை பார்த்தாலே என் வயரெல்லாம் எரியுறதுங்கிறோம். அப்படின்னா அக்னி நமக்குள்ளே இருக்குதுன்னு தெரியுது. என்னன்னா ஆற்றுல வந்து வளைய பண்ணால் அது நம்ம வாய்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொட்டுறது ஜலம், அதனால் ஜல தத்துவம் இருக்குதுன்னு தெரியுது இல்லையா? டாக்டர்கிட்ட போய் சில மாத்திரை கேட்டாலும் இந்த வாட்டர் கண்டென்ட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் அ லாட், வாட்டர் இஸ் கெட்டிங் அக்யூமுலேட்டட் அப்படிங்கிறார். அதனால் ஜலமும் நமக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி மண். எப்படி சுவாமி மண்ணுன்னு சொல்கிறேன்னா, இந்த உடம்பை எரிச்சா மண்ணோட மண்ணாக போகிறதுன்னா இதுக்கும் அந்த மண் தன்மை இருக்கிறதுனால தானே மண்ணோட கலக்கிறது. இது மண் தன்மை இல்லாவிட்டால் ஜலத்தில் கலந்த எண்ணெயை போல தனித்தனியாக தானே இருக்கணும். இது எப்படோ மண்ணோட கலக்கிறதோ சஜாத்தியம், அப்படின்னா இதுக்கு மண் தன்மை இருக்குது. வாயு, நீங்கள் ஆயுர்வேதா டாக்டர்கிட்ட எல்லாம் போனேன்னா சொல்லுவார், சார் இந்த பதார்த்தங்கள் சாப்பிடாதே, கபம் பித்தம் இதெல்லாம் ஒரே வாயு. ஆற்றுல பொதுவாக என்ன பண்ணுவார்னா, இந்த இது இருக்கும் வாழைக்காவை பொதுவாக ராத்திரி பண்ணவே மாட்டா, வாயுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ரொம்ப சாப்பிட்டா முட்டி வலிக்கும்னு சொல்லுவாள். அதனால தான் திவச தளிகையில் பொதுவாக கேரளத்தில் வழக்கம் இருக்கா இல்லையான்னு தெரியல, பெரண்டேன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கா? பெரண்டை தொகையல் சேர்த்து போயிடலாம் நீங்கள்லாம் திவசத்துக்கு. ஏன்னா பெரண்டை தொகையல், பெரண்டைங்கிறது போன்ஸ்க்கு ரொம்ப ஆரோக்கியம். இவ்வளவு நாள் சாப்பிட்ட வாழைக்காவெல்லாம் பொதுவாக நம்ம துவாதசி அன்றைக்கி வாழைக்காய் பண்ணுறது பல பேருக்கு வழக்கம். மோர் குழம்பு பண்ணுவா, ஆத்திக்கீரை பண்ணுவா. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கே இப்போ சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது இல்லையா? சுண்டக்காய் பண்ணி போடுவா. ஏன்னா இதெல்லாம் டைஜஸ்ட், அதாவது நம்ம சாப்பாடுங்கிறதே எவ்வளோ ஒரு
ஒரு பெரியவாள்லாம் பார்த்து 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 வச்சுருக்கா. இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது அப்படின்னு வச்சுருக்கா பாருங்க. அதில் சொல்கிறாப்பில் எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, வாயு நமக்குள்ளே இருக்குது. அதனால் ஸ்பேஸ், ஆகாசம். ஆகாசம்னா என்னென்னா ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். எனி ஓப்பன் ஸ்பேஸ், அதாவது திறந்த வெளி இஸ் கால்ட் ஆகாசம். ஆகாசம்னா மேலே பார்க்கப்படாது. ஆகாசம்னா எது திறந்த வெளியோ ஆகாசம். ஒருத்தர் கேட்டார், எங்கே ஆகாசம்னார்? திறந்த வெளியாக தானே இருக்காது உள்ள. அதனால் ஒருத்தர்கிட்ட நான் சொன்னேன், மகாபாரத ஸ்லோகங்கள் எப்படியாவது நம்ம மனப்பாட்டம் பண்ணணும்னார். அவர் சொன்னார், நான் எதேன்னு ஞாபகம் வச்சுப்பேன், இதே ஞாபகம் வச்சுக்கிறதா அதை ஞாபகம் வச்சுக்கிறதா, எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறது. ஆனஸ்ட்டாக சொல்லுங்க, நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம்? நம்ம ஃபோன் நம்பரே நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டாச்சு, அந்த யந்திரத்துக்குள்ளே. அந்த யந்திரம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது, நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ வாஷிங் மிஷினில் கூட நீங்கள் ஃபஸ்ஸியில் போடுறீங்களா இல்லாட்டா ஃபாஸ்பின்னில் போடுறீங்களா, அதெல்லாம் ப்ரோக்ராம் ஆகிருக்கு. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஃப்ரிட்ஜில் எல்லாம் ப்ரோக்ராம் ஆகிருக்கு. வின்டர்னு என்ன எதுவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஆனால் அவர் சொல்கிறத பார்த்தா, ஐயோ நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கிறது, எதை விடுறது, எதை ஞாபகம் வச்சுக்கிறதே தெரியலேன்னார். அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஐன்ஸ்டைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஞ்ஞானி, ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அவர் போன உடனே அவர் மூளையை எல்லா விஞ்ஞானிகளும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ண, என்னம்மா இவர் எல்லாத்தையும் கணிச்சு கொடுத்துருக்கார், இப்பேற்பட்ட ஞானியாச்சே இவர் என்னம்மா தான் அந்த மூளையில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தா. முதல்ல எடையை பார்த்தா, வெயிட் என்னமோ நம்மளது மாதிரி 1 kg 1 kg 200 கிராமோ ஏதோ சொல்கிறாளே, அவ்வளோதான் இருந்திருக்கு. ஆனால் அவர் எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கார் அந்த மூளையன்னு பார்த்தா 2% தான் யூஸ் பண்ணியிருக்காராம். அதுக்கே இவ்வளோ வந்திருக்கு. இதை சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொன்னேன், அப்பேற்பட்டவரே 2% தான் யூஸ் பண்ணியிருக்கார். நம்ம 2 பேரும் இன்னும் அக்கௌண்ட்டே திறக்கலைன்னு விட்டேன். 2% ஒன்றுமே ஏதோ காலியாக தான் இருக்குது. அதனால் ஆகாசமும் இருக்குது, வாயுவும் இருக்குது, பாஞ்ச பௌத்திகமும் இருக்குது. அதுக்கு நான் சொல்ல வரல, பஞ்சீகரண பிரக்ரியான்னு வேதாந்தத்தில் ஒன்று உண்டு. ஆகாசங்கிற பூதம் என்ன பண்ணும்னா, ஆகாசத்துக்குரிய தன்மையாக இருக்கக்கூடிய சப்தம் அப்படிங்கிற அந்த தன்மாத்திரத்தை பாதியை தங்கிட்ட வச்சுட்டு பாக்கி பாதியை 4 பங்கா பிரிக்கும். அப்படின்னா எவ்வளோ பங்குல, ஒரு பங்குல எவ்வளோ இருக்கணும்? ரொம்ப உட்காந்து பார்த்தா கால்குலேட்டரை வச்சுருந்தா உன் உபன்யாசம் கேட்கணும் போல இருக்கே. 12.5 12.5% இருக்கணும் இல்லையா? அப்படின்னா 12.5 12.5 12.5 12.5 பாக்கி 50 ஆகாசம் தான் தங்கிட்டே வச்சுக்கும். இப்போ நீங்கள் ஆகாசத்தை விட்டுட்டு அக்னிக்கு வாங்க. அக்னியும் என்ன பண்ணும், அக்னியுடைய தன்மையான பாதியை தங்கிட்ட வச்சுட்டு பாக்கி பாதியை 4 பிரிக்கும். அப்படின்னா பஞ்சபூதங்களும் ஒவ்வொன்றும் பாதியை தங்கிட்ட வச்சுன்னுட்டு பாக்கி பாதியை 4 பிரிக்கிறது இல்லையா? இந்த 4 என்ன பண்ணும், ஒன்றுத்துக்கு ஒன்று கலந்துக்கும். ஆகாசத்தில் இருக்கக்கூடிய 12.5 வாயுவோடு இருக்கக்கூடிய 12.5 இதோட இருக்கக்கூடிய 12.5 கலந்து இருக்கும். உங்களுக்கு அந்த காம்பினேஷன் புரியுறதா? இதில் தான் உங்களுக்கு வெவ்வேறு வஸ்துக்கள் தெரியறதுன்னு சொல்கிறது. இதுக்கு பஞ்சீகரண பிரக்ரியான்னு பேர். அதே சொல்கிறதுக்கு வியாசர் நீங்கள் என்ன பண்ணார், உஞ்சவிருத்தியில் கிடைச்ச போஜனத்தில் பாதி பீமனுக்கு கொடுத்துட்டு பாக்கியில் இருக்கக்கூடிய பகுதியில் 4 பகுதியை 4 குழந்தைகளுக்கும் கொடுத்தாளாம் குந்தி அப்படின்னு சாதிச்சார். இப்போ ஒரு நாள் அந்த யாராத்துல தங்கிட்டு இருந்தாலோ ஒரு அந்தணர்கள் வீட்டில் அந்த அந்தண ஸ்திரீ அழுதுன்னு இருந்தாலாம். ஐயோ என்ன வேணா அமுச்சுடுங்களே, நான் வேணா போறேனே, நான் போயிட்டேன்னா இந்த குழந்தைகளை நீங்க பார்த்துக்கோங்கோ, பெத்தது நான், என் கண்ணு முன்னாடி இதுகள்லாம் போறது என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்றத குந்தி கேட்டாள். அப்போ பிஜி அகாமடேஷன்ல அவ தங்கியிருக்கா. என்னையா இவா இதோ அழறாளேன்னு பார்த்தா அடுத்தது அந்த வீட்டுக்காரர் அழறார். அம்மா நீ இருந்து பார்த்துண்டாதான், ஒரு தாய் இருப்பது தான் உயர்ந்தது, நீ கூட இரு, நான் போயிட்டு வரேம்மா, நான் இருந்து என்னம்மா பிரயோஜனம், நான் போறேங்கிறார். அடுத்தது பொண்ணு வருது, அவாத்து பொண்ணு, சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகாதது, அது அழறது. ஆத்மா புத்திரஹ, அப்பாவுக்கு ஆத்மாவே பிள்ளைய கொல்ல முடியாது. சகா பாரியா, ஒய்ஃப் தான் ஃப்ரெண்டு, ஒய்ஃபும் போக முடியாது. இவா 2 பேரையும் விட்டுவிட்டு அப்பா போக முடியாது. நான் தான் பொண்ணா போயிட்டேன், இன்னொருத்தராத்துக்கு ஒரு நாள் போகணும், இன்னொருத்தராத்துக்கு போகிறதுக்கு பதிலாக அந்த அசுரன் கையால் செத்து அவனுக்கு சாப்பாடா போயிட்டு போற என்ன அமுச்சுடுங்கோமா அப்படின்னு அந்த பொண்ணு அழுததாம். கிருஷ்ணம் துதுஹிதா கில சகிருஷ்ணன் மோச்சயாத்மானம் மாம் ச தர்மே நியோஜய. அப்பா அழறார் என்ன அமுச்சுடுன்னு,
பத்னி அழறா என்ன அமுச்சுடுன்னு, அந்த பெண் அழறது என்ன அமுச்சுடுன்னு, கடைசியில் சின்ன பிள்ளை குழந்தை அது அழறது, அப்பா நான் புல்லு மாதிரி இருக்கேன்ப்பா, வேணா என்ன அமுச்சுடுப்பா பரவாயில்லப்பான்னு அது சொல்கிறதான். சொல்கிறத கேட்டுட்டு குந்திக்கு ஒன்றுமே புரியல. அமுச்சுடுங்கிறாளே, யார்கிட்ட அமுச்சுடு? சரி நேராக போய் கேட்டா, என்னம்மா நீங்கள் என்ன பேசின்னு இருக்கள்? அப்பாவா சொன்னா, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ராஜா வேத்ரகீய கிரகன்னு பேர், ஒன்றுத்துக்கும் உபயோகமே இல்லாத ராஜா. அவன் நாட்டை சரியாக ஆண்டுன்னு இருந்தால் நாங்கள்லாம் சுகமாக இருந்திருப்போம். அவன் மட்டமாக ஆளுவதால் தான் எங்கள் ஊரில் இந்த ராட்சசாலாம் தலை ஓங்கி நிற்கிறா. எங்கள் ஊர் எல்லையில் ஒரு குகைக்குள்ள பகாசுரன் ஒரு அசுரன், அவனுக்கு மாதம் ஒரு மாட்டு வண்டியை கட்டிண்டு 6 பானை முழுக்க சோத்தை பண்ணி எடுத்துட்டு போய் ஒரு யார் ஓட்டின்னு போகிறாளோ அவனையும் சாப்பிட்டு வச்சு அதெல்லாம் பண்ணுவான். இந்த மாதம் எங்காத்துலேருந்து யாராவது போகணும், அதனால தான் நாங்கள் தீர்மானம் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்குள்ளே யார் போவானுமா, நீங்கள் ஏமா கவலைப்படுறேன்னு கேட்டாலாம் அந்த ஸ்திரீ குந்தி தேவி கிட்ட. அப்போ குந்தி தேவி சொன்னாலாம், கவலைப்படாதீங்கம்மா, நான் தான் பெற்று வச்சுருக்கேனே 5, அதில் 1 நான் அனுப்புகிறேன், அவன் பார்த்துப்பான். ஐயோ அந்த குழந்தை போயிட வேண்டாமா? போயிடுறானா இல்லையாங்கிறது நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் அவனை அமுச்சு வைக்கிறேன். அப்போவா ஒரு வார்த்தை சொல்கிறா பாருங்க, என்ன அழகு. ஆகதஸ்ய கிருஹம் தியாக ததைவ சரணார்த்தினஹ. வீட்டுக்கு யாராவது விருந்தாளியா வந்தவாளையோ கால ரக்ஷணம்னு விழுந்தவாளையோ விட்டு கொடுத்துட்டா அவளுக்கு நரக்கம்னு சொல்றது சாஸ்திரம். நீங்க நம்மாத்துக்கு வந்த அதிதிகள் உங்களை நான் விட்டு கொடுத்துட்டேனால எங்களுக்கு நரக்கம் வருமேம்மா, அதனால் நீங்கள் போக வேண்டாம். குந்தி சொன்னாலாம், அதெல்லாம் நீங்கள் அந்த ரூலெல்லாம் உங்ககிட்ட வச்சுக்கோங்கோ, என் பிள்ளைக்கிட்ட இந்த 6 என்னவோ சொன்னேளே சாதம் பண்ணி அனுப்பணும்னு, அது மாட்டு வண்டியை ஏற்பாடு பண்ணி அனுப்புங்கோ, என் பிள்ளை பார்த்துப்போம். பீமா ஒன்னேம்மா, அது வாழைப்பழம் சாட்டுன்னு இருக்குது, வாடா இங்கே மாட்டு வண்டி ஓட்டின்னு போ, ஏதோ குகை இருக்கான் அந்த வாசலில் யாரோ ஒருத்தன் இருக்கான்னு அவனை பார்த்துக்கோ, ஒன்னேன்னு சொல்லலை, இது பாவனா சாட்டுன்ட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. போன உடனே அவன் உடனே சாதத்தெல்லாம் இவர் சாப்பிட்டுட்டு நல்லா கொட்டாவி விட்டு உட்காந்துருக்கார். பகாசுரன் ஆஸ் யூஷுவல் இட் இஸ் 9:53 மை ஃபுட் வுட் ஹவ் அரைவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெளில போய் பார்த்தா பானை காலியாக இருக்குது. பீமனை தள்ள முடியல, நம்மளை விட பலசாலியாக இருப்பான் போல இருக்கு, நான் உன்னை சாப்பிட போகிறேன்னு சொல்லும்போது பீமனுக்கும் பகனுக்கும் யுத்தம் ஏற்பட பகனை கொன்று முடித்தான். அடுத்தா இனிமே இந்த நகரத்தில் தங்கப்படாதுன்னு அவள் யோசிச்சுட்டா. ஏன்னா எல்லாரும் பார்க்குறவாள்லாம் வந்த நாளில் சிலை வைக்க ஆரம்பிச்சுட்டா பீமனுக்கு ஒரு சிலையை வச்சு மாலையை போட்டு, எங்கள் தலைவர் பொன்னான தலைவர் வாழ்க வளமுடன் நாங்கள் அப்படி மேடையெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டா. இப்போ உலகத்துக்கே பீமன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். சரி ராத்திரியா இவ கிளம்பி வெளில போயிட்டாளாம். என்ன அழகா சொல்றா,